ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம். இவற்றை முதல்கள் நீங்கள் புக்கில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 53ல் ஒரு கட்டத்தில் 2 கொஷினில் 3 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். a/m பெருக்கல் b/m இஸ் ஈக்குவல் டு a பெருக்கல் b ஹோல் பவர் m என்ற விதியை பயன்படுத்தி பிரிவனவற்றை சுருக்குக. அடிமானம் வேறு வேறு இருக்கும், ஆனால் அடுக்கில் இருக்கிறது சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போனா நம்ம இது 2 பேருக்கிட்டும் ஹோல் பவர் நம்ம அப்படியே சேர்த்துக்கு ஹோல் பவர்னு போடலாம். அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பாருங்கள். அப்போது இதில் 3 கொஷின் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் பாருங்கள். 5/2 3/2 அப்படி இல்லைன்னா 5/2 3/2 படிக்கலாம். அப்படி இல்லைன்னா 5² பெருக்கல் 3² இந்த மாதிரி கூட படிக்கலாம். அப்போது இது பெருக்கல்ல இருக்கு போட்டு இது ஹோல் பவராக சேர்த்து போடணும். அப்போது 5 பெருக்கல் 3 ஹோல் ஸ்கொயர். இதோட நீங்கள் நிறுத்திக்கலாம், ஏன்னா இந்த ஃபார்முலா தான் கொஷின்லேயே கேட்டுக்கிறாங்க. பாருங்கள். a/m பெருக்கல் b/m இஸ் ஈக்குவல் டு a பெருக்கல் b ஹோல் பவர் mன்னு வரும். இந்த ஃபார்முலா சைடில் எழுதி வச்சுங்க. இந்த ஃபார்முலா தான் இது கரெக்டாக வந்துச்சுங்களா. வந்த பிறகு இது கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா பெருக்கி போடணுன்னா 5 எவ்வளோ 15, அப்போ 15 ஸ்கொயருன்னு வரும். 15 ஸ்கொயர் நீங்கள் 15 2 முறை போட்டு பெருக்குனிங்கன்னா 225ன்னு வரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது இது வரையும் போடலாம். அப்படி வேணுன்னா எக்ஸ்ட்ரா இது போட்டுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள். x³ பெருக்கல் y³ அப்போது x பெருக்கல் y ஹோல் கியூப். இதுக்கு ஆன்சர் xy ஹோல் கியூப். இந்த மாதிரி கூட எழுதலாம். அதுக்கப்புறம் மூணாவது என்னது 7/4 8/4. அப்போது 7 பெருக்கல் 8 அடுக்கு ஹோல் பவர் 4. அப்போது 7 8 நீங்கள் பெருக்குனிங்கன்னா 56 அடுக்கு 4. அப்போது 56 4 முறை நீங்கள் போட்டு பெருக்குனிங்கன்னா 98,34,496ன்னு வரும் உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள். அதில் ரெண்டாவது கொஷினில் 4 கொஷின் கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் கொஷின் பாருங்கள். a/b ஹோல் பவர் m இஸ் ஈக்குவல் டு a/m/b/m என்ற விதியை பயன்படுத்தி பிரிவனவற்றை சுருக்குக. 4 கொஷின் இந்த விதி பயன்படுத்தி நம்ம சுருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 5/3 வகுத்தல் 2/3. அப்போ இது எப்படி வரும்? இந்த விதி தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த டைப்பில் இது கொடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி எழுதணும், ஹோல்லாக போடணும். அப்போ பாருங்கள். a/m b/m இஸ் ஈக்குவல் டு a/b ஹோல் பவர் mன்னு வரும். இந்த விதியை பயன்படுத்தி நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதணும். அப்போது இது 5 பார்த்திங்கன்னா 5/2 ஹோல் பவர் க்யூபுன்னு வரும். இதுக்கு ஆன்சர் இதுதான். அடுத்தது ரெண்டாவது கொஷின். கழித்தல் 2/4 வகுத்தல் 3/4. அப்போது கழித்தல் 2/3 ஹோல் பவர் 4. அதுக்கப்புறம் மூணாவது கொஷின். 8/6 வகுத்தல் 5/6. அப்போது 8/5 ஹோல் பவர் 6. அப்போ நாலாவது கொஷின் பார்த்திங்கன்னா 6/3 வகுத்தல் கழித்தல் 7/3னா 6/7 ஹோல் பவர் 3. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 4 கொஷினுமே அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இவற்றை முதல்கள் இருந்தது 2 கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்.